கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அன்பு கண்மணியை பற்றி யோசிக்கிறாரு. அந்த சமயம் அன்போட அம்மா வந்து நினைக்கிறாங்க, நம்ம அன்பு கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம், அதே மாதிரி கண்மணியை பார்க்கணும், நம்ம மருமக கண்மணி கிட்டேயும் பேசி புரிய வச்சு கண்மணியை சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்போட அம்மா கண்மணியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இங்கே வந்து அன்போட அம்மா வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு, அத்தை நீங்களா, வாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என் மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து இங்கே வந்து அன்போட அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கண்மணி வந்து அன்போட அம்மாவுக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கண்மணி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்தீங்கல்ல, கண்மணி இடியாப்ப கடை ஆரம்பிச்சிருக்கேன், அதே மாதிரி என் ஃப்ரெண்டு தேன்மொழியும் பிரியாணி கடை ஆரம்பிக்கணும்னு நான் தான் உதவி செஞ்சேன், எனக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு, என் ஃப்ரெண்டு கூட இப்போ தான் வந்து பேசிட்டு போகிறாங்க, தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் நானும் வேலை பார்க்கணுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறமா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் திறமையால் நல்லபடியாக முன்னேறுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அன்போட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, கண்மணி பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வேற வேலை பார்க்க போகிறதா சொல்கிறா, இதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி உன்னை பார்க்க தான் வந்தேன், ஆனால் நீ பேசுகிறதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அன்பு தம்பி எப்படி இருக்காரு அப்படின்னு கண்மணியோட அம்மா கேட்கும்போது, அன்பு இப்போ வந்து தன்னுடைய கம்பெனி மூலமாக நிறைய பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறான், கண்மணி நீ சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக வரணும்னு நீங்கள் மட்டும் நினச்சா போதுமா, என் வீட்டுக்காரர் அன்பு தேடி வந்து பேசியிருந்தா உடனே நான் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேன், ஆனால் அன்பு மனசு மாறவே இல்லை, இன்னும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காருன்னு எனக்கு தெரியும், எப்பயும் அன்பு பாட்டி பேச்சு தானே கேட்பாரு, சொல்லப்போனால் என்னை புரிஞ்சுக்காம தானே அன்பு தேவையில்லாமல் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீ யோசிக்காத கண்மணி, நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும், அப்போ தான் அன்புக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை வெண்ணிலா உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கண்டிப்பாக மருமகளாகவே முடியாதே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் கண்மணி, இருந்தாலும் அன்பு இப்போ உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால, அன்பு வந்து உன்னை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன், அப்போ தானே அன்பு உன்னை புரிஞ்சிக்க நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா பிரச்சனையும் சரியாயிரும், எங்ககிட்ட பணம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி வசதி இல்லை, அதனால் பாட்டியும் அன்பும் எங்களை புரிஞ்சிக்காமல் என்னென்னவோ பேசிட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும், மறுபடியும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா நான் வந்து நல்லபடியாக சம்பாதிச்சு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கணும், கண்மணி க்ளவுட் கிச்சனுக்கு ஓனராக இருக்கணும், அப்படி நான் வந்து நல்லபடியாக நான் நினச்சதெல்லாம் செஞ்சு முன்னேறினதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி நீ சொன்ன மாதிரியே இதெல்லாம் செய்ய தான் போகிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் வெண்ணிலாவை நம்பவே முடியாது, வெண்ணிலா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நீ தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, வெண்ணிலா மட்டும் இல்லை பாட்டி கூட என்ன யோசித்தாலும் உங்கள் வீட்டுக்கு நான் தான் மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்மணி, நீ சொன்ன மாதிரியே சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு பேசிட்டு அன்போட அம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க. அன்புக்கிட்ட கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாரு, இங்கே என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் தான் சாப்பாடு ஆர்டர்லாம் வந்து எடுத்து செய்யணும், இந்த பொறுப்பான வேலையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டரை நானே கொடுப்பேன், ஏன்னா நான் பெரிய கம்பெனிக்கெலாம் ஓனராக இருக்கேன், அதனால் நீங்கள் இந்த ஆர்டரை எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய ஆர்டரை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அன்பு அப்படின்னு சொல்லும்போது, சார் உண்மையாகவே என்னை நம்பி இந்த பெரிய ஆர்டரை கொடுக்க போகிறீங்களான்னு சொல்லும்போது, ஆமாம் அன்பு, நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டேயும் உங்களை பற்றி கேட்டு பார்த்தேன், எல்லாரும் உங்களை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, என்ன இப்போ நடந்த பிரச்சனையால் என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கீங்க, அவ்வளவுதானே, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும், நான் கொடுக்குற இந்த சாப்பாடு ஆர்டரை நீங்கள் உண்மையாக நேர்மையாக இந்த வேலையை சரியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், மறுபடியும் உங்கள் கம்பெனிக்கும் நல்ல பேர் கிடைக்கும், அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு நிறைய சாப்பாடு ஆர்டர் கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு அன்பு, உங்கள் திறமையை புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இந்த பெரிய ஆர்டரை உங்களுக்கு தரணும்னு வந்திருக்கேன், போதுமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு அன்பு.
பாட்டியும் அப்பாவும் என்னை புரிஞ்சுக்காம என்னெல்லாம் பேசுனாங்க. ஆனால் இப்போ எனக்காக தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சார் இந்த ஆர்டரை நான் கண்டிப்பாக செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த பணத்தை வாங்கிக்கங்க. நாளைக்கே இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்யன்னு தெரியாமல் யோசித்தேன். இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு. உடனே நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். இனி பாட்டியும் அப்பாவும் தேவையில்லாமல் என்கிட்ட கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. இப்படி தேவையில்லாமல் பேசவும் மாட்டாங்க. அதனால் எனக்கு இந்த ஆர்டர் மூலமாக நல்ல வருமானம் வரதான் போகுது. நல்லா சம்பாதிக்க தான் போகிறேன். என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு உடனே அன்பு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாரையும் வீட்டுக்கு வர வைக்கிறாரு அன்பு. வீட்டுக்கு வந்த அன்பு ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய அம்மா கிட்ட பேசுகிறாரு. அம்மா, நான் நினச்சதை விட எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை நம்பி என்னை புரிஞ்சுக்கிட்டு பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுத்துருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு ஆர்டரை நான் சரியாக செஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறமா எனக்கு இதை விட பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும். நம்ம கம்பெனிக்கு நல்ல பேர் கிடைக்கும். மறுபடியும் நம்ம கம்பெனியை நல்லபடியாக நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அன்பு நீ இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறத கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது தெரியுமா? வெண்ணிலா தான் உதவி செய்யணும்னு உங்கள் பாட்டி வெண்ணிலாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ உன்னுடைய திறமையால் உனக்கு எவ்வளோ பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரை நீ நல்லபடியாக எடுத்து செய்யணும் அன்பு. எனக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே பாட்டி அன்போட அப்பான்னு எல்லாருமே வராங்க. என்ன நடக்குது? எப்போ பார்த்தாலும் இந்த அன்பை இப்படி தான் பாராட்டி பேசுறது. ஆனால் தன்னுடைய வேலையை சரியாக செய்யாமல் பிஸ்னஸை சரியாக நடத்தாமல் அன்பால் தான் பிரச்சனையே வருது. வெண்ணிலா எங்க அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா. அங்கே வந்த வெண்ணிலா, அன்பு என்னாச்சு? ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி வெண்ணிலா எதுக்காக நம்ம வீட்டில் இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்யணும், நமக்கு உதவி செய்யணும், நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது. வெண்ணிலாவால் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்னு தான் வெண்ணிலா நம்ம வீட்டிலேயே இருக்கணும்னு நானும் முடிவெடுத்திருக்கேன். போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. என்கிட்டேயும் பணம் இருக்குது பாட்டி. நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னால் சம்பள பணம் கொடுக்க முடியும். மறுபடியும் நம்ம கம்பெனியை நல்லபடியாக என்னால் நடத்த முடியும். இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். அப்புறம் எதுக்கு வெண்ணிலா இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அன்பு. அன்பு இப்படி பேசுகிறத கேட்டுட்டு வெண்ணிலா பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. அன்பு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உடனே அன்பு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாட்டி என்னை நீங்கள் நம்பாமல் என்னால் தான் பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வருதுன்னு தேவையில்லாமல் பேசிட்டீங்க. நானும் பதில் பேச முடியாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் நம்ம கம்பெனிக்கு மறுபடியும் பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டரை நான் நல்லபடியாக செஞ்சு கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிலேருந்து நம்மளை நம்பி பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுப்பாங்க. இதன் மூலமாக மறுபடியும் நம்ம கம்பெனியை நல்லபடியாக நடத்த போகிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது, அன்பு நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு பாட்டி கேட்கும்போது, ஆமாம் பாட்டி, நீங்களே வந்து அந்த சார்கிட்ட பேசுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் அன்புவை பார்க்கறதுக்காக அங்கே கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாரும் வராங்க. இவங்கள நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அன்பு. என்ன அன்பு, இவங்களுக்கெல்லாம் சம்பள பணம் கொடுக்க முடியலன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி இவங்களுக்கு வந்து பணம் கொடுப்பீங்க? எதுக்கு இவங்களெல்லாம் வர சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, வெண்ணிலா எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். என் கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாரும் நேர்மையாக உண்மையாக அவங்க வேலையை ரொம்ப சரியாக செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன செய்ய, கம்பெனியில் நடந்த பிரச்சனையால் இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாரும் அன்போட வீட்டுக்கு வந்ததால் அன்பு ரொம்ப சந்தோஷமாக நமக்கு பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதன் மூலமாக தான் எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிது. அதான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு அங்கே கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பள பணத்தை வந்து கொடுக்குறாரு அன்பு. அன்பு சார், நீங்கள் இந்த பணத்தை தரவே மாட்டீங்கன்னு நாங்களும் நினச்சோம். ஆனால் நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எங்களை வர வச்சு இந்த பணத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த இந்த பணத்தை நீங்கள் தருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனாலும் எங்கள் மேலே நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க. மறுபடியும் உங்கள் கம்பெனியில் நாங்கள் வந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அன்பு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் அன்பு சம்பளத்தை சரியாக கொடுத்துட்டான். அதனால் எல்லாரும் நம்ம கம்பெனியில் மறுபடியும் வேலை பார்க்குறோன்னு வேற சொல்லிட்டாங்க அப்படின்னு பாட்டி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வெண்ணிலாவால் தாங்கிக்கவே முடியல. என்ன இந்த அன்பு எப்பயும் என் பேச்சு தான் கேட்கணும், அன்பு தான் பிஸ்னஸை சரியாக செய்யலைன்னு பாட்டி இங்கே ராஜசேகர்னு எல்லாரும் அன்பு மேலே ரொம்ப கோபமாக இருக்கணும், எல்லாரும் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த அன்பு என்ன
புதுசாக வந்து பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாரு. இங்கே கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாரையும் வர வச்சு சம்பளத்தை வேற கொடுத்துட்டாரு. இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு வெண்ணிலா மட்டும் ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க. உடனே அன்போட அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு கண்மணியை பற்றி உன்கிட்ட பேசினேன். என் மருமக கண்மணியை பார்த்துட்டு வந்தேன். கண்மணிக்கும் பெரிய பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா. இப்போ பார்த்தியா, உனக்கும் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. நீ சீக்கிரமாகவே கண்மணியை புரிஞ்சுக்க தான் போற. என் மருமக கண்மணி இந்த வீட்டுக்கு வரதான் போறான்னு எனக்கு இப்போ ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அன்போட அம்மா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாட்டி வந்து, எப்படியாவது அன்பு வந்து மனசு மாறணும், வெண்ணிலாவை புரிஞ்சுக்கணும், அன்புக்கு வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வெண்ணிலா எப்பயுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவா. நம்ம பிஸ்னஸில் எப்பயுமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பா வெண்ணிலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அன்போட அம்மா என்னை புரிஞ்சுக்காம கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அன்பு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அம்மா வந்து கண்மணியை பற்றி பேசுனது எல்லாமே சரிதான். நான் தான் கண்மணியை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் கண்மணி மேலே ரொம்பவே கோபமாக இருந்தேன். ஆனால் இனி கண்டிப்பாக கண்மணி வந்து பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, சீக்கிரமாகவே அம்மா சொன்ன மாதிரி கண்மணியை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அன்பு வந்து யோசிக்கிறாரு. வெண்ணிலா வந்து நினைக்கிறாங்க, என்ன அன்பு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. இன்னொரு பக்கம் அன்போட அம்மா வேற கண்மணியை பற்றி ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. கண்மணி இந்த வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு வேற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணி அன்புக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்கன்னு எப்போ பார்த்தாலும் கண்மணியை பற்றியே அன்புக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி அன்பு என்னை பற்றி புரிஞ்சுப்பாரு? நான் சொல்ல வரதை அன்பு புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாரு, என்கிட்ட பேசவும் மாட்டிக்கிறாரு. என்ன செய்கிறது? அன்புக்கு இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிடைச்ச சாப்பாடு ஆர்டரை அன்பு நல்லபடியாக செஞ்சுட்டாருன்னா அதுக்கப்புறமா பாட்டி அன்புன்னு யாரும் என் பேச்சை கேட்கவே மாட்டாங்களே. என்ன செய்கிறது? முதல்ல கண்மணியை பார்த்து பேசணும். கண்மணிக்கு வேற பெருசாக ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் வாங்கியிருக்காங்கல்ல கண்மணி. அதனால தானே அன்போட அம்மா கண்மணியை விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அப்படி என்னதான் நடக்குதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன இருந்தாலும் கண்மணி என்னுடைய ஃப்ரெண்டு. நான் பேச போனால் கண்டிப்பாக கண்மணி என்கிட்ட பேசுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அந்த சமயம் கண்மணியோட ஃப்ரெண்டு எல்லாரும் அவங்க ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு வந்து கிளம்புறாங்க. இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் நான் வந்து சமைச்சு கொடுக்கணும்னு என் ஃப்ரெண்டு இப்படி பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. அந்த சமயம் இங்கே கண்மணி வந்து வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு பெரிய ஆர்டர் கொடுத்ததால அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்மணி, நீ வருவன்னு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இன்னைக்கே நீ வேலைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தானே இன்னைக்கு நான் வேலைக்கு வரணும்னு நினச்சிங்க. என் அம்மா சித்தி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. தேன்மொழி என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு உதவி செய்கிறதுக்காக தான் என் ஃப்ரெண்டு தேன்மொழியை வர சொன்னேன். ஏற்கனவே பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் சரியாக அனுப்பிட்டு எனக்கு இருந்த எல்லா வேலையும் சரியாக செஞ்சுட்டு இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேலையவும் பார்க்கறதுக்காக வந்துட்டேன்னு சொல்கிறாங்க கண்மணி. பரவாயில்ல கண்மணி, உனக்கு நிறைய திறமை இருக்குது. எவ்வளோ வேலை சொன்னாலும் நீ வந்து எல்லா வேலையும் ரொம்ப சரியாக செய்கிறியே. அந்த நம்பிக்கையில் தான் உன்னை நம்பி இந்த பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுத்துருக்கேன். இந்த பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாகவே நான் எதிர்பார்க்கல. எங்கள் அம்மா சித்தி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வேலையை நான் செய்யாமல் இருப்பேனா என்ன? நீ என்னுடைய ஃப்ரெண்டு, உனக்கு கண்டிப்பாக நான் வந்து உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது கண்மணியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க, என்னுடைய அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே இந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக நான் நடத்தணும். எனக்கு மட்டும் இல்லை, என் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நல்ல பேர் கிடைக்கணும். அதுக்கு நீ தான் கண்மணி உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக உதவி செய்வேன். சரி, நான் வந்து வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அங்கே ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து பார்க்குறாங்க. கண்மணி எப்பயும் போல் அங்கே இடியாப்பம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கண்மணிக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும். இதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானம் வந்தால் கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் கண்மணி ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. கண்மணிக்கு உதவி செய்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு தேன்மொழியும் அவங்களுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி இங்கே பெரிய ஆர்டர் கிடைச்ச சந்தோஷத்தில் அங்கே அந்த சார் சொன்ன மாதிரியே, கண்மணியோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியே இங்கே வந்து அன்பு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க சொன்ன மாதிரியே சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறமா சரியான நேரத்துக்கு அந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அன்பு இப்படி செஞ்சதை பார்த்துட்டு இங்கே கண்மணியோட ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையே அன்பு, நீங்கள் சொன்ன மாதிரியே சரியான நேரத்துக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. நான் சாப்பிட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சார், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து அன்பு கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வந்து கண்மணியோட ஃப்ரெண்டு சாப்பிட்டு பார்க்குறாரு.
இந்த சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி பேசுகிறாரு. அன்பு வந்து எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்கிறாரு. ஏற்கனவே நம்ம பிஸ்னஸில் நிறைய பிரச்சனை வந்துருச்சு. இந்த பெரிய ஆர்டர் கிடைச்ச உடனே சந்தோஷப்பட்டேன். ஆனால் நம்ம வேலையை சரியாக செய்யணுன்றதுக்காக தான் நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு சரியாக சம்பள பணம் கொடுக்கணும்னு இப்படி எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சேன். இப்போ அவங்க சரியாக தன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால தான் சரியாக நான் ரெஸ்ட் எடுக்காமல், ஏன் வீட்டுக்கு வராமல் கம்பெனியிலே இருந்து ஒவ்வொரு வேலையும் அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிட்டேன் கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே எனக்கு தெரியாதா, நீ உன்னுடைய வேலையை சரியாக தான் செய்வ, யாரோ திட்டம் போட்டு தான் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணே. ஆனால் இப்போ உண்மையை கண்டுபிடிக்கிறத விட நமக்கு இதை விட பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர் கிடைக்கணும்னா கிடைச்ச இந்த ஆர்டரை நல்லபடியாக நம்ம செய்யணுண்ணே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு கார்த்தி. அந்த சமயம் கண்மணியும் அங்கே வராங்க. உடனே அன்புக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே கண்மணியும் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் தான் எனக்கு உதவி செய்கிறதுக்காக எனக்காக இந்த சாப்பாடு ஆர்டரை எடுத்து செய்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இந்த பெரிய ஆர்டரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க சார், கண்மணியும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாரு. இங்கே கண்மணி யோசிக்கிறாங்க, இங்கே வந்து அன்புக்கு வந்து என் ஃப்ரெண்டு பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காரா, எனக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இங்கே அன்பு பதில் பேசாமல் அமைதியாக வந்து இருக்காரு. உடனே கண்மணி சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் நான் சரியாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே கண்மணி, இவ்வளோ சீக்கிரமாக நான் சொன்ன எல்லா வேலையும் சரியாக செஞ்சிட்டீங்க. இன்றைக்கி இங்கே சாப்பிட வரப்போகிற கஸ்டமர் எல்லாரும் நீங்கள் செஞ்ச இடியாப்பத்தை சாப்பிட்டுட்டு எங்களை ரொம்ப பாராட்டி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நடக்க போகுது, பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கண்மணியும் அன்பு வந்து பார்க்குறாங்க. ஆனால் பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. இங்கே அன்பு சொல்கிறாரு, சரி என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது, இல்லை அன்பு, நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அன்பு அங்கே என்ன பேச போகிறாங்கன்னு தெரியலன்னு பார்த்துட்ருக்காரு. கண்மணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் அன்புக்கு அப்படி யார் தான் பெரிய சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க வெண்ணிலா. அங்கே கண்மணி இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னாச்சு, கண்மணிக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு யோசிக்கும்போது, என்ன கண்மணி இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலா. உடனே கண்மணி சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்புக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்லும்போது, எனக்கும் இங்கே தான் பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நானும் இங்கே தான் இடியாப்ப ஆர்டர்லாம் வந்து எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, அப்போ 2 பேரும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து வேலை பார்க்க போகிறீங்களான்னு சொல்லும்போது, ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா வெண்ணிலான்னு சொல்லும்போது, வெண்ணிலா பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. உடனே வெண்ணிலா கிட்ட வந்து கண்மணி சொல்கிறாங்க, இப்போ என்ன பிரச்சனை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கண்மணி, அன்பு வீட்டுக்கு மருமகளாக வர முடியாமல் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, ரொம்ப சந்தோஷமாக என் வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, இப்போ நானும் அன்பு வீட்டில் தான் இருக்கேன், சீக்கிரமாகவே அன்பு என்னை புரிஞ்சுப்பார், எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாட்டி வந்து ஆசைப்படுறாங்க, அதனால் நீங்கள் இனி அன்பு வாழ்க்கையில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க வெண்ணிலா. உடனே கண்மணி சொல்கிறாங்க, அப்படியா, இதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, என்னதான் பாட்டி சொன்னாலும் அன்பு மனசு மாற போகிறதும் இல்லை, நீங்கள் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதும் இல்லை, ஏன்னா அன்போட மனைவி நான் தான், சொல்லப்போனால் அன்புவை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் அன்பு என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக என் அம்மா வீட்டில் இருக்கேனே தவிர்த்து நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரலன்னா நீங்கள் நினைக்கிறது எல்லாம் நடந்துருமா அப்படின்னு சொல்லும்போது, இங்கே அன்பு இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. கண்மணி அப்படி என்ன தான் பேசுகிறாங்கன்னு கவனிக்கிறாரு அன்பு. உடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, நான் சொல்கிறது எல்லாமே நடக்க தான் போகுது, என்றைக்குமே அன்பு வீட்டுக்கு நீங்கள் வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, நானும் அன்பும் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை செய்ய போகிறோன்னு, இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா சீக்கிரமாக அன்பு என்னை புரிஞ்சுப்பார், சொல்லப்போனால் அன்பு என்னுடைய வீட்டுக்காரர் தானே, எங்களுக்கு இடையில பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாதா, நீ இப்படி பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்க வேண்டியதானே, எப்போ பார்த்தாலும் நானும் அன்பும் பிரிஞ்சிருவோன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சீக்கிரமாக அன்பு என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு என்ன மருமகளாக கூப்பிட்டு வரதான் போகிறாரு, நானும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு வரதான் போகிறேன், ஆனால் அந்த சமயம் நீ அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக அங்கேருந்து கிளம்பிடு, புரியுதா, ஏன்னா நீ சொல்கிற மாதிரி அன்பு உன்னை ஏற்றுக்க போகிறதும் இல்லை, இப்படி பாட்டி பேச்சை கேட்டு மனசு மாற போகிறதும் இல்லை, அன்பு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ வேணா நினைக்கலாம், ஆனால் அன்பு என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார்,
அன்பு எப்பயுமே என்னை பற்றி யோசிப்பாரு. சீக்கிரமாக அன்பு என்னை தேடி வரதான் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கண்மணி, நடக்காததெல்லாம் பேசுறியான்னு சொல்லும்போது, நான் நடக்க போகிறத பேசுகிறேன். நீ சொல்கிறது எதுவுமே நடக்காதுன்னு சீக்கிரமாக நீ புரிஞ்சுக்க போகிற. அன்பு வீட்டில் உனக்கு இடம் கொடுத்துருக்காங்கல்ல, அதான் இப்படி பேசுகிறேன். ஆனால் நீ உதவி செய்வேன்னு பாட்டி நம்புகிறாங்க. ஆனால் உன்னுடைய உதவி தேவையில்லைன்னு என்னைக்கு பாட்டி நினைக்கிறாங்களோ, பாட்டி உன்னை அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா அன்போட மனைவி நான் தான். அந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதும் நான் தான். அன்பு என்னுடைய வீட்டுக்காரர். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்த அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கண்மணி, இப்படிலாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லும்போது, நான் தான் சொல்கிறல்ல உனக்கு புரியாது அப்படின்னு ரொம்ப கோவமாக வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்கிட்டு கண்மணி அங்கேருந்து கிளம்புறாங்க. வெண்ணிலா வந்து அழுதுகிட்டே கண்மணியை பார்க்குறாங்க. என்ன கண்மணி இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அன்பு வந்து நினைக்கிறாரு, கண்மணி என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பான்னு நினச்சேன். ஆனால் கண்மணி என் மேலே ரொம்ப அக்கறையாக ரொம்ப பாசமாக தான் இருக்கா. கண்டிப்பாக என்னை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டா கண்மணி. சீக்கிரமாகவே கண்மணியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும். வெண்ணிலாவுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு வெண்ணிலா வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு இங்கே அன்பு வந்து யோசிக்கிறாரு. இங்கே கண்மணி என்னை விட்டு கொடுக்காம எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கா. கண்மணி கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கண்மணி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அன்பு.